Hey guys, welcome to Gaming with Tishu. ஸோ இனி நம்ம என்ன விளாட போகிறோன்னா மேக்ஸ் ஃபார் பிரெயின் ராட்ஸ். நான் எதுக்கு மற்ற கேம் போட மாட்டேறேன்னா மற்றதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. ஆனால் இந்த கேம் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வியூஸ் போகுது. அதனால தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே கேம் போட்டுவேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஒரு 1.1 ட்ரில்லியன் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து வேறு காசு கிடைக்கும். ஓகே பார்ப்போம். ஓகே மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பெல்லுக்கு எனக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்குலாம் ஆன் டைம்லேயே வரும். ஓகே போவோமா? போயிட்டு ரீபர்த் எடுத்துருவோம். ரீபர்த் எடுத்துவோம். ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் இப்போ. 1.4 பில்லியன் அதுக்குள்ள. ஓகே இதில் அட்மின் அபியூஸ் டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம விளாடுவோம். ரன் ஃபார் பிரெயின் ராட்ஸில் நான் விளாட்லான்னு தான் பார்க்குறேன் அட்மின் அபியூஸ். பட் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு 87 பில்லியன் எம்மாடியோ. நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போதைக்கு. ஸ்பீடு வேணும் எனக்கு. ஓகே அப்கிரேட் போட்டாச்சு. 87.5 4 + 3 = 7. ஆஹா கீழே சூப்பர் கைஸ். நம்ம தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு எப்படி போயிடலாம். 5 + 5 10. 7 - 4 3. 6 7. ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்ல. இது என்ன 3. ஓகே 8 + 9 17. ஓகே போடுவோம். 8 + 6 என்ன 14. ஐயோ பிரெயின் ராட்டே எடுக்காம கீழே விட்டேன். சரி விடுங்க, நம்ம போய் எடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்பீட் வச்சோம்னா அந்த இடத்துல அப்படியே தாண்டி வந்துடலாம். 10 5 ஸோ ஈஸி. 11 வச்சுக்கோ. 8 + 7 2 15. ஓடிடு. 9 + 8 17. ஸோ இங்கே மட்டும் லெவல் கம்மி பண்ணிக்கணும். அவங்க ஒரு ஸ்பீடு ஒரு 40 50 வைப்போம். ஸ்பீடு இங்கே மட்டும் கம்மியாக தான் வச்சுக்கணும். அப்போ தான் இங்கே இந்த இடத்துல போகவே முடியும். இல்லை இந்த இடத்துலலாம் போக முடியாது. இந்த இடத்துல ஃபுல் ஸ்பீடு வச்சுருவோம். ஓகே 87. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால 6 + 9 = 15. ஆஹா ஸ்கீபிடி டாய்லெட். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. இது எடுத்துப்போம். மித்திக்கல் 25 மில்லியனில் எதுவும் எடுக்க முடியுமா? இல்லை 27 25 21. மீதி எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதே எடுத்து போயிடும் 27 மில்லியனில். ஓகே 50 50 மடியோ. இந்த இடத்தாண்ட ஈஸியாக இருக்கும். மொத்த இடம்லாம் 87. ஸோ இங்கே வந்தாச்சு. இந்த இடத்துலையும் முடியும்.
வா படி வந்தாச்சு அவ்வளோதான் ஜாலி. ஒரு 27 மில்லியனு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது 28 மில்லியன். ஓகே, இதெல்லாம் எதுக்கு? லெஜெண்டரி. இதை போய் விற்றுட்றோம். இதெல்லாம் எடுத்து போயிட்டு விற்றுரும். இதுக்கு அம்மா மில்லியன் மட்டும்தான் என் பேஸில் இருக்கணும். இது எடுத்துப்போம், அவ்வளோதான். ஈஸி பீஸி சிம்பிள் பாசி. சேல் 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 சேல். ஓகே, 4 8. ஓகே, இது என்னது? 7 + 4 = 11. 9 + 5. 9 + 4. ஓகே, வந்தாச்சு. 16 - 4 = 12. ஓகே, இங்கே வந்தாச்சு. 8 + 9 = 16. ஓ சாரி. 6 + 7 = 13. ஆஹா, ஒன்று கீழே விழுந்தா கூட முழுந்துடும் கதி. 6 + 6 = 12. ஓகே, ஓடிடும். நம்மளுக்கு இந்த இடம் தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ 9 + 7 = 16. ஆஹா, இது என்ன இப்போ ஒரு மாதிரில இருக்கு. வேற வழி இல்லை. ஐயோ, கீழே தொலைஞ்சிட்டான். அதுக்கு அங்கேருந்தே போயிடலாமோ? சரி விடுங்க, நம்ம ரீபர்த்தை ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். ரீபர்த் பண்ணோமா? பண்ணலாமா? இல்லை, இன்னும் 7 பில்லியன் தேவைப்படுது. 7 பில்லியன் ஒன்று நான் பண்ண போகிறேன். இது சும்மா எனக்கு இது அப்கிரேடை போடுவேன். அப்கிரேடை போட்டால் 73 மில்லியன் per second. இப்போ ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும் காசு. இப்போ ஒரு 2 பில்லியன் கொடுப்பா. இங்கேருந்து கலெக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், கிடச்சிருச்சு. ரீபர்த் காசு கலெக்ட் பண்ணிப்போம். இன்னொரு ரீபர்த்துக்கு எவ்வளோ வேணும்? பாடியோ இவ்வளோ கேட்குறாங்க. 5th zone. 5th zone. 88. இந்த வாட்டி நான் 89 ஸ்பீடு வந்துட்டேனா? ஓகே, வந்தாச்சு. 89. ஏன் கம்மியாக போகிற மாதிரியே தோணும் எனக்கு. தெரியல. 9 வந்தாச்சு. 5 + 3 8. ஓகே, 8 - 1 7. 5th zone. Zone 4. 3 = 11. எங்கடா அந்த சீக்கிரட்டு? Zone 5. சீக்கிரட்டை காணோம். எவனோ எடுத்து போயிட்டான். அதை மட்டும் தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. ஸோ 9 + 6 = 15. அது கூட தெரியாமல் இருப்பேனா? 8 + 7 = 15. ஐயோ படியோ, கட்டிசி இதில் விழுந்திருப்பேன். 8 + 6 12. 8 + 6 12 இல்லை 14. இன்னொன்று வைங்களேன், இப்படி தள்ளி விட்டுருவாங்க. அதனால தான் இங்கே நிற்கவே கூடாது. கையில் எடுத்து வச்சுப்போம். இது வச்சு ஓகே பார்ப்போம். வீட்டெலாம் 12 மில்லியன் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. வேஸ்ட்டு.
கிபிடி டாய்லெட். ஸோ ஒன்று பண்ண போகிறேன். இங்கே எனக்கு நீ வேணாம். நான் போயிட்டு அங்கே எடுத்துறேன். 7 + 6 = 13. அவ்வளோதான், வந்துட்டு ஜோன் 9க்கே போடு. வேற மாதிரி கடைசி ஜோனில் ஏதோ பிரெயின் ராட்ஸ்லாம் இருக்குது. அங்கே போய் எடுத்துறாங்கண்ணா. ஆஹா, பாதி முடிஞ்சிட ஹெல்த்து. இங்கே முழுசாக முடிஞ்சு. ஷிட். ஆஹா, நான் அவ்வளோ போனேன். கடைசியில் இப்படி ஆக்கி விட்டாங்க. ஆனால் 20 பண்ணி இல்லையா? 400 பில்லியன் வேணும்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவோமே. ஏன் ஃபாஸ்ட்டாகவே ஓடுவோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஓடுறது பண்ணுவோமா? அப்போ 100 பில்லியன் தானே. இப்போ 17 பில்லியன் தான் இருக்குது. ஸோ அதை தூக்கிட்டு போய் அப்கிரேடு போட்டுரும். அப்கிரேட். சூப்பர். அப்கிரேட் போட்டே இருப்போம். ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இங்கே கூட எதுக்கும் அப்கிரேட் போடலாம். ஓகே, முடியும். அவ்வளோ இருக்க முடியாததுனால இதுக்கு போடலாம். ஓகே, இதுக்கு பண்ண முடியாது. இதுக்கு போடுவோம். இப்போ பேஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் போடுவோம் அப்கிரேடை. இப்போ 12 ட்ரில்லியன் ஆஃப்லைனில் மட்டுமே மேக் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒன்றுனா சின்னல ஈஸியாக இது 75 மில்லியனு. இது வந்து 644 மில்லியனு. ஸோ ஈஸியாக ஏறும். ஸோ நோ ப்ராப்ளம். போடு வேற மாதிரி. 6 - 1 5. ஏய், ஓடு. நிற்காம ஓடுவேனாலாம். ஓடிக்கிட்டே இருப்பேன். 8 + 7 = 15. 9 + 8 17. 17 சூஸ் பண்ணுறேன். படியும். நோ கீழே விழுந்துடாத. 7 + 9 = 16. யாரா நீ தேவையில்லாம இப்படி பண்ணி தொலைற. ஐயோ, நான் இதை பார்க்காம விட்டேனே. பேசிக் அப்கிரேடு போட்டுருந்தேன். இப்போ கலெக்ட் பண்ணியிருந்தா ரீபர்த்தே பண்ணிடலாம். ஜோன் 1. 5. இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான், தூக்கியாச்சு. ஓடிடும். வந்தாச்சு. ஓடு வேற மாதிரி. இப்போ 22 ட்ரில்லியன் மேக் பண்ண என் பேஸ். இப்போ இது தெரிஞ்சுன்னா நான் சேவ் பண்ணுறோம். இல்லை, எடுத்துக்கிறேன். உணவுமா இதே 1 பில்லியன் தர வச்சுட்டேன். ஓகே, கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, 11 பில்லியன் per செகண்டு. இப்போ என்கிட்ட 30 பில்லியன் தான் இருக்குது. சேர்த்துரும். ரீபர்த். இப்போ நான் ரீபர்த் பண்ணிட்டே இருக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ரீபர்த்துக்கு 2.2 ட்ரில்லியன் தானா? ஈஸி. இவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க. இது இருக்கிற வரையும் எனக்கு எல்லாமே இதுக்கம்மா கம்மி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருப்பேன் இந்த கேமில். இருந்தாலும் நம்ம கடைசி வரையும் போகிறது நான் ட்ரை பண்ணுறேன். அது
ஓகே 2.4 ட்ரில்லியன். ஓகே 10 ட்ரில்லியன். அப்போனா 10 ட்ரில்லியன் வர வரையும் ஏஎஃப்கே பண்ணணுன்னு வைங்களேன். இந்த கேமில் நீங்கள் வந்து ஏஎஃப்கே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து இந்த மாதிரிலாம் பிரெயின் ஆர்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஏஎஃப்கே மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக எல்லா பிரெயின் ஆர்ட்ஸுமே கிடச்சிரும். நான் பாருங்கள் காமன்ஸில் கூட எதுவுமே எடுக்கலை. டேரெக்டாக சீக்ரெட்டில் அது ஆடே ஆகலை. பனானா மைக்கு அதுதான் 2.5 ட்ரில்லியன். ஓகே என் கேஷ் 0ல் இருக்கா. டேரெக்டாக 10.9 ட்ரில்லியன் ஆகிறேன். ஓகே இல்லை வேணாம் எடுத்துருவோம். நான் போயிட்டு 4 ட்ரில்லியனுக்கு வந்து நான் அப்கிரேட் போட போகிறேன். இப்போ காசு இல்லைங்க அனுப்பிச்சிட்டாங்க. 108 ஸ்பீடு வந்திருக்கு. 117 ஸ்பீடு போடு. இந்த கேமில் இதுக்கப்புறமா என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. ப்ரோவோட ஐடி கூட நம்மள்ட்ட தாங்க. அதனால் அவரோட ஐடி இல்லைண்ணா ஒரு நாள் அவங்க விளாண்டு காமிக்கிறேன். பட் நம்மள்ட்ட எல்லா பிரெயின் ஆட்டும் எல்லா ஐடியிலையும் இருக்குது. என் ஐடியில் ஜம்ப்பு பிரெயின் ஆட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்மஃப் கேட்டு இதெல்லாம் யாரியா நீ 1.1 ட்ரில்லியனுக்கு அப்கிரேட் போட்டுருக்கான். வெயிட் பண்ணுங்கண்ணா. நீங்கள் மட்டும்தான் நான் பண்ணுவீங்க. நானே சீக்ரெட் பண்ணுறேன். போட்டேன் 44 பில்லியன் ஒன்லி பர் செகண்டு. ஓகே 52. ஓகே ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடலாம். 60 பில்லியனு ஈஸியாக பண்ணலாம். ஏவா ஏதா காமிக்குது அப்பாடியோ. பாருங்க 5.9 ட்ரில்லியன் சேர்ந்துச்சு. 7.6 8.6 8.9 9.6 9.9 10.6 11.3. இப்போ நான் ஒரு ரீபத்தை பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஈஸி 54 ட்ரில்லியனா. அதெல்லாம் நம்மள்ட்ட காசு இல்லை. ஸோ அதனால் நான் இதை அப்கிரேடு தான் போடணும். வேஸ்ட் இதெல்லாம். இதுதான்ப்பா பெஸ்ட்டு. ஓகே எடுத்துட்டேன். ஒரு 20 ட்ரில்லியன் எங்கே ஜோன் 8 ஆஹா காசு இல்லை. காசு இருக்கு ஸ்பீடு இல்லை. சரி ஓகே இந்த ஸ்பீடு போகும். 5 9 ஓகே 8 + 5 30 9 - 3 6 முடியோ 6. இது எனக்கு தெரியும். இந்த ஜோன் 5 ஜோன் 8. ஓகே 12 9 + 8 17. ஓ ஜோன் 7 தான் வந்திருக்கேன். 8 + 6 14. ஆஹா போச்சு. சரி அவங்களே எடுத்துக்கிட்டோம் விடுங்க பார்த்துப்போம். 4 + 6 ஓகே 1 + 4 11 எடுத்துப்போம். 1 ஓகே 8 ஓடு. ஓகே ஆமாம் அவங்களே எடுத்துட்டாங்க. நான் போய் பார்த்தேன் இப்போதான். 60 ட்ரில்லியன். ஓகே நெக்ஸ்ட் ரீபத்துக்கு 273 ட்ரில்லியன். சரி ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.
இதுக்கு பார்ட் 4ல் நாங்கள் சந்திக்கிறேன். ஓகே பாய்.